அன்பு மாணவ செல்வங்களே, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் இயல் 6இல் சிற்பக்கலை என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சிற்பம் என்பது அழகான ஒரு கலை. அதை கல்லிலும் உலோகத்திலும் செய்து அதற்கு நுண்கலை என்று பெயர். மனித நாகரிக வளர்ச்சியினுடைய தொடக்கமாக இதை சொல்லலாம். உயிரில்லாத கல்லிலும் உலோகத்திலும் தமிழர் தன்னுடைய மனதில் தோன்றுகிற உணர்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் செதுக்கி வைத்தது தான் சிற்பங்கள். கோவில்களில் போனீர்களானால் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற சிற்பங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் வரலாற்றினுடைய வாயில்களாக அந்த சிற்பங்கள் விளங்குகின்றன. தமிழர் அறிவியலின் அழகியலின் வெளிப்பாடு தான் நாம் காணுகிற சிற்பங்கள். தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள் என்று சொல்லலாம். ஆகவே இந்த சிற்பக்கலையை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பாருங்கள், கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பம் என்னும் நுண்கலையை வடிக்க தொடங்கினான். மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக இதை கொள்ளலாம். உயிரற்ற கல்லிலும் உலோகத்திலும் தமிழர் மன உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் செதுக்கி வைத்த சிற்பங்கள் இன்றும் வரலாற்றின் வாயில்களாக விளங்குகின்றன. தமிழர் அழகியலின் வெளிப்பாடுதான் நாம் காணும் சிற்பங்கள். தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு படம் போட்டிருக்கு பாருங்கள். அதில் ஒரு அழகான சிற்பத்தை புலிக்குகை அப்படிங்கிற மகாபலிபுரத்தில் இருக்கிற, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த மகாபலிபுரத்தில் சிற்பங்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ கல், உலோகம், செங்கல், மரம் இதையெல்லாம் வைத்து கண்ணையும் கருத்தையும் கவர்ற மாதிரி உருவங்கள் அமைக்கிற கலை தான் சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறோம். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன அப்படின்னு ஒரு இலக்கண நூல் திவாகர நிகண்டு அப்படிங்கிற இலக்கண நூல் சொல்லுது. மணிமேகலை அப்படிங்கிற நூல்லையும் இந்த மாதிரியான குறிப்புகளெல்லாம் நாம் பார்க்கலாம். சிற்பத்தோட வகைகளை எடுத்துட்டோம்னா அதை உருவ அமைப்புக்கு அடிப்படையில் முழு உருவமாகவும் புடைப்பு சிற்பமாகவும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று முழு உருவம், ரெண்டாவது புடைப்பு சிற்பம். இந்த உருவத்தோட முன்பகுதி பின்பகுதி அது மட்டும் தெளிவாக தெரியும். அந்த வகையில் இருக்கிற முழு உருவத்தோடு அமைஞ்ச சிற்பத்தை முழு உருவ சிற்பம் அப்படி சொல்கிறோம். எப்படி தெரியுதா? முன்னாடி பார்த்தாலும் அந்த உருவம் தெரியும், பின்னாடி போனாலும் அந்த உருவம் தெரியும். அதை முழு உருவம் அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் முன்பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி அமைக்கிற சிற்பத்தை புடைப்பு சிற்பம் அப்படி சொல்கிறோம். இந்த மாதிரி சிற்பங்களை அரண்மனைகள், கோவில்கள் போன்ற இடங்களில் பார்க்கலாம். குறிப்பாக கோயிலில் தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களுடைய வெளிப்புறத்தில், இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த புடைப்பு சிற்பங்களை நாம் பார்க்கலாம். அதில் பல வகையான உருவங்கள் இருக்குது. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ, அதான் பிரதிமை எப்படி சொல்லுவாங்க, அந்த முழு வடிவ உருவங்கள் என்று 4 நிலையில் இந்த உருவத்தை வடிக்கிறாங்க. 1 தெய்வம், 2 இயற்கை, 3 கற்பனையாக ஒரு உருவத்தை உருவாக்குறது, 4வது முழு வடிவம். இப்படி 4 வகையான ஒரு நிலையில் உலோகத்தாலையும் கல்லுனாலையும் சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. இந்த சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்தோடு மிகுந்த தேர்ச்சியோட சிற்பிகள் அந்த சிற்பங்களை வடிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பேருனா கல் கவிஞர்கள். ஏன்னா கவிதைங்கிறது சொல்லில் இருக்கிறது. இவங்க கல்லையே அழகாக அந்த மாதிரி படம் மாதிரி அழகாக செதுக்கிறனால, ஏன்னா ஒளி வச்சுட்டு கொஞ்சம் தவறானாலும் அந்த முழு உருவமும் சிதைஞ்சு போயிடும். அவ்வளோ நுட்பமாக கண்ணில் அதை செய்யணும். அதனால் கல் கவிஞர்கள் அப்படின்னு அவங்கள சிறப்பிக்கிறோம். இந்த மாதிரியான சிற்பங்களெல்லாம் பல்லவர் காலத்துலேயும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். பல்லவர் காலத்தில்
சுதை அப்படின்னா சுண்ணாம்பு, அந்த சுதையில் சுண்ணாம்பில் வச்சு செய்கிறது. அப்புறம் கருங்கல், அதிலெல்லாம் சிற்பத்தை அமைச்சிருந்தாங்க. கோயில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்றன. தூண்களில் என்ன இருக்கும்னா யாழி, யாழிங்கிறது மனித சிங்க உருவம், அப்புறம் அதனுடைய தலை ஒரு மாதிரி இருக்கும், உடம்பு வேறு மாதிரி இருக்கும், அது யாழி அப்படி சொல்கிறோம். சிங்கம், அப்புறம் தாமரை மலர், இந்த மாதிரியான நுட்பமான வேலைப்பாடெல்லாம் நிறைஞ்ச வட்டங்கள் பொறிக்கப்பட்டது. பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோயிலில் கட்டடங்கள், கல் தூண்கள், சுற்றுச்சுவர்கள், அதே மாதிரி நுழைவாயில் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் சிற்பத்தை நாம் பார்க்குறோம். இந்த பல்லவர் கால சிற்பக்கலைக்கு என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னா மாமல்லபுரம் தான். அந்த மாமல்லபுர சிற்பங்கள் மிக அற்புதமான சான்று. கடற்கரையில் காணப்படுகிற பெரும் பாறைகளெல்லாம் செதுக்கி அப்படியே பல உருவமாக அமைச்சிருக்காங்க. அங்கு உருவாக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதம் அப்படி சொல்கிறோம்ல, அந்த பஞ்சபாண்டவர் ரதத்தை அழகிய சிற்பமாக அவங்க வடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பறவைகள், விலங்குகள் இதெல்லாமும் அந்த உருவச்சிற்பத்தில் நாம் பார்க்குறோம். இது எந்த காலம்? பல்லவர் காலம். அந்த பல்லவர் காலத்தில் சிற்பக்கலை பெருமையை உலகுக்கு உணர்த்துகிற மாதிரி அருமையாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊரில் கைலாசநாதர் கோவில் இருக்குது. அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலினுடைய சுற்றுப்புறம் முழுவதும், அந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதை காம்பவுண்ட் வால்னு சொல்லுவோம்ல, அந்த சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பத்தோட கலைக்கூடமாக திகழுது. அது மட்டும் இல்லை, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலையும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக இருக்குது. இங்கு தெய்வ உருவங்களும் பிற உருவங்களும் சிற்பிகள் செஞ்சுருக்காங்க. உட்புற சுவரில் செதுக்கப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா குடைவரை கோயில். அந்த குடைவரைனா மலை, மலையை என்ன செய்வாங்க, குடையிறதுனா தோன்றுறது. மலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அதை கோயில் மாதிரி செய்கிறது குடைவரை கோயில். அந்த நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா 2 பக்கத்துலேயும் ஒரு காவலர்கள் நிற்கிற மாதிரி இருக்கிற சிற்பம் இருக்கும். இந்த மாதிரி மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சியில் போனீங்கன்னா அங்கே மலைக்கோட்டை, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி பல்லவர் கால சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கிறத நாம் பார்க்கலாம். சரியா? இப்போ நாம் என்ன பார்த்தோம்? பல்லவர் கால சிற்பங்களை பார்த்தோம். அடுத்தது பாண்டியவர் காலத்தில் ஏற்பட்ட சிற்பங்கள் என்னென்ன? பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயிலில் சிற்ப வேலைகள் இருக்குது. அதை ஒவ்வொரு ஊராக சொல்கிறேன். திருமயம், பிள்ளையார்பட்டி உங்களுக்கு தெரியும், பிள்ளையார் இருக்கிற அந்த அருமையான ஒரு கோயில், அது திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி இடத்துலலாம் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு கோவில்பட்டிக்கு மேற்க கழுகுமலை வெட்டுவான் கோயில் அமைக்கிற சிற்பங்களும் பாண்டியர் கால சிற்பைக்கு சான்று. பாண்டியர் காலத்தில் என்னெல்லாம் எந்த ஊர்லலாம் இருக்குது? திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கோவில்பட்டிக்கு மேற்க இருக்கிற கழுகுமலை வெட்டுவான் கோயில், இதிலெல்லாம் சிற்பங்கள் பாண்டியர் காலத்துக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சோழர் கால சிற்பங்கள். கல் சிற்பங்கள் அமைக்கிற கலை சோழர் காலத்தில் ரொம்ப பெருசாக வளர்ச்சி அடைஞ்சது, விரைவாக வளர்ச்சி பெற்றது. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயில், அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படி சொல்லுவோம், அந்த தஞ்சை பெரிய கோயில், அது முதலாம் ராஜேந்திர நுட்பத்துக்கு மிகச்சிறந்த சான்று. சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் அமைக்கப்பட்டன. செப்பு திருமேனி அப்படின்னா செம்பு, உலோகம் போன்ற அந்த உலோகத்தினாலேயே கடவுளுடைய உருவமோ மற்ற உருவங்களோ அமைக்கப்பட்டிருக்கிறதா செப்பு திருமேனின்னு சொல்கிறோம். கடவுளுடைய உருவம், மனித உருவங்கள்லாம் கலைநயத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி சோழர் காலத்தில் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அந்த மாதிரி அழகாக அவங்க அமைச்சிருக்காங்க. என்ன காலம்? சோழர்களுடைய பொற்காலம். எது? செப்பு திருமேனிகள். செப்பு திருமேனின்னா உலோகத்தால் செய்யப்பட்ட உருவங்கள். கல்லில் செதுக்கிறது சிற்பம், உலோகத்தில் செய்கிறது செப்பு திருமேனி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த காலம் பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர் காலம். இந்த விஜயநகர மன்னர் காலத்தில் கோயிலில் மிக உயர்ந்த கோபுரங்களெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ரொம்ப பெரிய கோபுரம் உயரமாக கட்டுறதெல்லாம் விஜயநகரம். அந்த கோபுரத்தில் சுதையினால், நான் முன்னே சொல்லியிருக்கேன், சுதையினா சுண்ணாம்பு, அந்த சுதை சிற்பங்கள் மிகுதியாக இருக்குது.
இவர்கள்லாம் தெலுங்கு கன்னட பகுதிகளோடு தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால அந்த நாட்டு சிற்பக்கலையினுடைய தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்களெல்லாம் சிற்பங்களாக மாறிச்சு. கோயில் மண்டபத்தில் ரொம்ப மிகுதியான சிற்பத்தூண்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. குதிரையிட உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். இது மாதிரி வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்களில் அமைச்சினாங்க. அதோடு பல்வேறு ஓசைகள் எழுப்புகிற இசை தூண்களையும் அவங்க அமைச்சாங்க. ஒவ்வொரு தூணையும் தட்டினா ஒவ்வொரு ஓசை வரும். அந்த ச ரி க ம ப த நீ சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை சிற்பத்தை ஒவ்வொரு தூண்லேயும் தட்டும்போது அந்த ஓசை வரும். அப்படியெல்லாம் கல்லுலேயே ஓசை எழுப்புகிற மாதிரி இசை கல் தூணெல்லாம் அமைச்சிருந்தாங்க எந்த காலத்தில்? விஜயநகர காலத்தில். அடுத்தது நாயக்கர் காலத்தில் சிற்பங்கள் எப்படி இருந்ததுன்னா 1000 கால் மண்டபங்களை அமைச்சாங்க. அந்த மண்டபத்தில் தூணெலாம் ரொம்ப அழகாக சிற்பமாக இருக்கும். இப்போ மதுரைக்கு போனீங்கன்னா அங்கே மீனாட்சி அம்மன் கோயில், அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் 1000 கால் மண்டபம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் இருக்குது. அந்த ராமேஸ்வரம் பெருங்கோயில் அதுலேயும் 1000 கால் மண்டபம் நீட்டமாக இருக்கும். இதில் தூண்களெல்லாம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அங்கே நெல்லையப்பர் கோயில், அப்புறம் கிருஷ்ணராயபுரம் பெருமாள் கோயில், அப்புறம் திண்டுக்கலுக்கு வந்தால் தாடிக்கொம்பில் இருக்கிற பெருமாள் கோயில், இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர், அந்த பேரூர் போனீங்கன்னா அங்கே சிவன் கோயிலில் இந்த மாதிரி கலைநயம் இருக்கிற சிற்பத்தெல்லாம் நாம் பார்க்கலாம். பேரூர் போனீங்கன்னா அந்த நடராஜர் சன்னிதானம் இருக்குது. அந்த நடராஜர் முன்னாடி தூண்களெல்லாம் சிற்பத்தில் வடிச்சிருப்பாங்க. ஒரு யானை உரி போர்த்த தூண், அப்புறம் இந்த மாதிரி சிவன் குறித்த விநாயகர் குறித்த அந்த மாதிரியான எல்லாமே அங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த 1000 கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர் குறவன் குறத்தி போன்ற அந்த சிற்பத்தெல்லாம் நாம் பார்க்குறோம். இப்போ ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலை நயத்துடன் காணப்படுகின்றன. இந்த இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி ஒரு இருக்கிற சந்திரமதி சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தோட உச்சநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா விழி ஓட்டம், அப்புறம் புருவ நெளிவு, நகத்தோட அமைப்பு, அப்புறம் இது மாதிரியான நுட்பமான கலையெல்லாம் நாம் பார்க்குறோம். கிருஷ்ணராயபுரம் வேங்கடாஜலபதி கோயிலில் இருக்கிற குறவன் குறத்தி ரதிதேவி சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறவன் ஈர்க்கிற வகையாக அமைஞ்சிருக்கு. பௌத்த சமண சிற்பங்கள் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தருடைய உருவத்தை அமர்ந்த நின்ற படுத்த நிலையில் படைச்சிருக்கிறத வழிபட்டிருக்காங்க. இதில் சமண மதத்தினர் அந்த 4 தீர்த்தங்கரர் அப்படி சொல்கிறோம். அந்த தீர்த்தங்கருடைய உருவங்களையும் சிற்பங்களாக வடிச்சிருக்கிறத நாம் பார்க்குறோம். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமாக இருக்கும், ரொம்ப பருமனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். அதாவது சான்றாக விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அப்படி அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற திருநாதர் குன்று அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கருடைய உருவங்களெல்லாம் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. அது மாதிரி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழர்களுடைய படுக்கையில் செதுக்கப்பட்ட இடத்துலையும் மலைப்பாறைகளையும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த மாதிரி ஒவ்வொரு அரசர்கள் காலத்திலையும் சிற்பம் வடிக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். மீதி அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.